Hi friends, welcome to Career Growth 360. So இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா full stack web developmentக்கு ஒரு நல்ல alternative என்ன இருக்க முடியும் அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து full stack web development பத்தி ஒரு ரோட் மேப் வந்து போட்டிருந்தோம். இத்தனை நாள்ல வந்து இந்த பர்டிகுலர் ஸ்கில் செட்ஸ் எல்லாம் வந்து நீங்க கெயின் பண்ணீங்கன்னா உங்களால full stack web developer ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா full stack web developer கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க, ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பட் என்ன ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா டியூரேஷன் வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து கொஞ்சம் லென்த்தியாக வந்து போகும். ஸோ ஒரு 3 மந்த்ஸ்லேருந்து ஒரு 6 மந்த்ஸ் அல்லது 8 மந்த்ஸ் வந்து நீங்கள் ப்ராஜெக்டோட வந்து கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா தான் ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு டெவலப்பர் ஆக முடியும். ஃபர்தராக வந்து நீங்கள் ஜாப்ஸ்க்கும் நல்லா கான்ஃபிடென்ட்டாக அப்ளை பண்ண முடியும். பட் அவ்வளோ டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் வந்து ஃபோக்கஸ்டாக ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு ஒரு நல்ல ஆல்டர்னேட்டிவ் என்ன, எப்படி நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போ ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிறப்ப அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட்டான டிவிஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய ஸ்கில்ஸ் வந்து கெயின் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இப்போ இருக்கக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் நான் வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்கில்ஸ் மட்டும் கெயின் பண்ணிவிட்டு எப்படி வந்து ஜாப்க்கு ப்ரொசீட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் வந்து நிறைய பேர் வந்து கேட்கக்கூடிய விஷயம். அதை தான் நிறைய பேர் வந்து விரும்புகிறாங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்கக்கூடிய இப்போ ஒரு சூப்பரான டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா MERN Stack Web Development. ஸோ இந்த MERN Stack Web Development பற்றி நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுலேயே MERN Stack அப்படின்னு சொல்லிட்டும் இருக்கு. ஸோ MERN Stack அப்படிங்கிறது M அப்படிங்கிறது MongoDB, E அப்படிங்கிறது Express.js, R React.js, N Node.js. ஸோ இதை வந்து நம்ம எப்படி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு 6 ஸ்டேஜஸாக வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக நீங்கள் எப்படி வந்து படிக்கலாம், இந்த MERN Stack ஓடைய ஸ்கில்ஸ் எப்படி கெயின் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ரோட் மேப் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் MERN Stack டிவிஷன் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு டிவிஷன் தான். ஒன்று ஃப்ரண்ட் அண்ட் வெப் டெவலப்மெண்ட், பேக் அண்ட், அதுக்கு அடுத்து MongoDB. ஸோ இதை மட்டும் நீங்கள் வந்து ஒரு 4 ஸ்கில் செட் தான். ஸோ இதை நல்லா கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் ஜாப்க்கு ஈஸியாக ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ 2 மந்த்ஸ்க்குள்ளே எப்படி இந்த MERN Stack வந்து நீங்கள் லேர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ஸ்டேஜ் 1. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் நல்லா வந்து நீங்கள் தரவாக வேண்டியது HTML, CSS, JavaScript. ஸோ நீங்கள் ஒரு HTMLோட கான்செப்ட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு வந்து எடுத்து ரிவைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 2 days. அதுக்கு அடுத்த 2 days சிஎஸ்எஸோட கான்செப்ட்ஸ் மட்டும் லேர்ன் பண்ணுங்கள். இம்பார்ட்டண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 டேக்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஒரு 10 கான்செப்ட்ஸ் வந்து சிஎஸ்எஸ்ல இருக்கும். அது எல்லாத்தையும் வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் சின்ன சின்ன மாடியூல்ஸாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 daysக்கு HTML, CSS ரெண்டுமே வந்து கம்பைன் பண்ணி ஒரு குட்டி குட்டி வெப் பேஜ், ஒரு லாகின் பேஜ் அல்ல சைன் அப் பேஜ் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு உங்களுக்கு வந்து தரவாகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு அடுத்து நீங்கள் JavaScript ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா கான்செப்ட்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணுறதுக்கு ஒரு 5 days நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் பிகினர் அண்ட் இன்டர்மீடியட் லெவலில் இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ்லாம் கவர் பண்ணாலே போதுமானது இனிஷியல் ஸ்டேஜ்க்கு. அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆல்ரெடி பில்ட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய HTML, CSSல நீங்கள் JavaScript-ஐ ஆட் பண்ணணும். எப்படி வந்து இப்போ ஒரு பட்டன் கிளிக் பண்ணால் எப்படி நெக்ஸ்ட் பேஜுக்கு நேவிகேட் ஆகிறது அல்லது ஒரு மெசேஜ் வந்து கொண்டு வரது, இந்த மாதிரி விஷயங்கள் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ HTML, CSS, JavaScript சேர்த்து நீங்கள் வந்து கவர் பண்ணுறதுக்கு ஒரு 3 days. ஸோ இது வந்து ஸ்டேஜ் 1 நீங்கள் 2 weeksல வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்து ஸ்டேஜ் 2 அப்படின்னு எடுத்துக்கிறப்போ ஒரு 1 week வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும் ஒரு சில கான்செப்ட்ஸ்லாம் லேர்ன் பண்ணுறதுக்கு. ஸோ வெர்ஷன் கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா Git அண்ட் GitHub நீங்கள் லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். NPM பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், TypeScript பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ இது எல்லாமே நீங்கள் கவர் பண்ணுறதுக்கு ஒரு 1 week. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1.5 weeks வந்து கம்ப்ளீட்டாக React.js-குள்ளே நீங்கள் மூவ் ஆகணும். ஸோ React.js-ஓட கான்செப்ட்ஸ் மட்டும் நீங்கள் கற்றுக்கிறதுக்கு ஒரு 5 days. ஸோ கான்செப்ட்ஸ் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு அஃபிஷியல் வெப்சைட்ஸில் எப்படி நீங்கள் லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஒர்க் ஃப்ளோ வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் என்னென்ன கான்செப்ட்லாம் இம்பார்ட்டண்ட்டோ அதை மட்டும் நீங்கள் எடுத்து நீங்கள் படிக்கலாம். அதுக்கடுத்து ஒரு ரிடெக்ஸ்க்கு ஒரு 2 days நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி கான்செப்ட்ஸ்லாம் கவர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கற்றுக்கிட்ட கான்செப்ட்ஸை நீங்கள் ப்ராஜெக்ட்ஸ் மூலமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். அது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஸோ இப்போ ஃப்ரண்ட் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 2.5 weeksக்கு அப்புறம் ஒரு 4 டிஃப்ரெண்ட்டான ஸ்கில் செட் கெயின் பண்ணியிருப்பீங்க. HTML, CSS, JavaScript, React. ஸோ இதை வச்சு ஃப்ரண்ட் எண்ட் மட்டும் கவர் பண்ணுற மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓரளவு நல்லா உங்களுக்கு ஃப்ரண்ட் எண்ட் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பேக் எண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். பேக் எண்டில் ஸ்டேஜ் 1 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா NodeJS. ஸோ NodeJS-ஓட கான்செப்ட்ஸ் மட்டும் நீங்கள் கற்றுக்கிறதுக்கு ஒரு 5 days வந்து ஸ்பெண்ட் பண்ணால் போதும். ஸோ NodeJS-ஓட ஆர்கிடெக்சர் அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், ஸோ அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பேசிக் கான்செப்ட்ஸு, ஈவெண்ட்ஸ் இதெல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேஜ் 2 வந்து Express.js.
எக்ஸ்பிரஸ்.js பொறுத்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டானது. நம்ம ரவுட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி யூஆர்எல் வந்து எப்படி பில்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டானது. அதே மாதிரி நம்ம ஒரு வெப்சைட் வந்து பில்ட் பண்ணுறப்ப செஷன்ஸ், குக்கீஸ் இதெல்லாமே நம்மளுக்கு கேட்கும். ஸோ அதெல்லாம் வந்து எப்படி நம்ம கொண்டு வரது அப்படிங்கிறது எக்ஸ்பிரஸ்.jsஓட ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான பார்ட் ப்ளே பண்ணும். அதை பற்றி நீங்கள் கான்செப்ட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 4 days வந்து நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பேக்கெண்ட் ஸ்டேஜ் 3ல வந்து MongoDB பற்றி நீங்கள் கற்றுக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நம்ம SQL என்னென்ன கான்செப்ட்ஸ்லாம் கற்றுப்போமோ அது எல்லாமே MongoDBல நம்ம கத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு 3 days நீங்க டைம் எடுத்து கான்செப்ட்ஸ்லாம் கவர் பண்ணிடலாம். ஸோ இந்த கான்செப்ட்ஸ்லாம் கவர் பண்ணதுக்கப்புறம் பேக் எண்ட் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ப்ராஜெக்ட் வந்து பண்ண முடியும். ஸோ ஃப்ரண்ட் எண்ட் நீங்க அப்படியே விட்டுட்டு பேக் எண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க போஸ்ட்மேன் நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு ஸோ அதில் டெஸ்ட் பண்ணி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 days வந்து ஸ்பெண்ட் பண்ணி நீங்க பேக்கெண்ட் ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து நம்ம ஒரு ஒர்க் ஃப்ளோ பார்த்துட்டு இருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டேஜ் 1க்கு ஒரு 14 days, ஸ்டேஜ் 2க்கு 7 days, ஸ்டேஜ் 3க்கு 9 days, பேக்கெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 5 days, 4 days, 7 days. ஸோ இந்த மாதிரி டோட்டலாக நம்ம வந்து ஒரு 1.5 months வந்து எல்லா ஸ்கில் செட்டும் கெயின் பண்ணிட்டு தனித்தனியாக ப்ராஜெக்ட்ஸும் நம்ம பண்ணியிருப்போம். ஃபைனலாக வரக்கூடிய லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா MERN Stack ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் நீங்கள் பண்ணலாம், அல்லது ஒரு சேட் அப்ளிகேஷன் நீங்கள் பண்ணலாம், அல்லது இப்போ ஸ்விக்கி, சொமேட்டோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு க்ளோன் கூட நீங்கள் அதே மாதிரி சிமிலராக நீங்கள் ரெடி பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தேவையான ஸ்கில்ஸ் எல்லாம் கெயின் பண்ணியிருப்பீங்க, ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் அண்ட் டேட்டா பேஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் ஒரு 1 week டைம் எடுத்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம். இது எல்லாமே பண்ணுறதுக்கு இந்த ஃப்ளோ படி நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒரு 2 months தான் உங்களுக்கு தேவைப்படும். அதாவது எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 52 days தான் தேவைப்படும். எக்ஸ்ட்ரா 1 week நீங்கள் உங்களுடைய அவைலபிலிட்டி பொறுத்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட MERN Stackஓட ஒரு ஓவர்ஃப்ளோ. ஸோ இந்த பர்டிகுலர் ரோலுக்கு எவ்வளோ சேலரி, என்னென்ன கம்பெனிஸ் ஹையர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா MERN Stackக்கு நம்ம ஆல்ரெடி சொன்ன ஸ்கில் செட் எல்லாமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ சேலரி ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்துட்டு 4 lakh per annum. ஸோ வந்து 3.4லேருந்து 4.5 lakh per annum வந்து ஃப்ரெஷர்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய கம்பெனி பொறுத்து வேரி ஆகும். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 10 lakh per annum வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் படிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னால் வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டாக அவ்வளோ மந்த்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக MERN Stack ட்ரை பண்ணலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னென்ன கம்பெனிஸ் வந்து ஹையர் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ காக்னிசன்ட், TCS, உங்களுக்கு freelancer.com, இன்ஃபோசிஸ், ஸோ இந்த மாதிரி வந்து டாப் மோஸ்ட் எம்என்சிஸ் எல்லாருமே வந்து ஹையர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறப்ப நீங்கள் யூடியூப்லேயும் வந்து ப்ராஜெக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து கிட்டபில் கூட வந்து பார்க்கலாம். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேட் அப்ளிகேஷன் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து ஸ்னாப்ஷாட்ஸும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்து நீங்கள் ஒரு சிமிலராக அட் அ பிகினர் லெவலுக்கு இது ரொம்ப சிம்பிளான ஒரு அப்ளிகேஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமோட க்ளோன் வந்து MERN Stackல பண்ணியிருக்காங்க, சோஷியல் நெட்வொர்க் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் எண்ட் டு எண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நிறைய விஷயம் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிப்பீங்க. அதே மாதிரி உங்களுக்கு நிறைய கான்செப்ட்ஸ் வந்து கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். ஸோ அதனால் நல்லா வந்து உங்களால் நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.